Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 3ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் க்ரூட் ஆப்ரேஷன் இன் மாங்கோ ஷெல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி கொஷின் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஷின்ஸ், அந்த கொஷின் அதோட ஆன்சர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு. மறந்துடாமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இப்போ க்ரூட் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போமா. டிபிஎம்எஸ் படிச்சிருப்போம். டிபிஎம்எஸ்ல இந்த மாங்கோ டிபி, க்ரூட் ஆப்ரேஷன் இது எல்லாத்த பற்றியுமே நம்ம ஆல்ரெடி படிச்சு தான் இருப்போம், ஓகேவா. ஸோ மாங்கோ டிபி அப்படின்றது NoSQL டாக்குமெண்ட் ஓரியன்டட் டேட்டா பேஸ்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ க்ரூடுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட், இதுதான் அர்த்தம், ஓகேவா. ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் ஆப்ரேஷன்னா நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் ஆல்ரெடி இருக்குன்னா அதை ரீட் பண்ணுறது 6, அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் உண்டு பண்ணுறது அப்டேட்டு, ஏதாவது ஒன்று வேணாம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்லேருந்து டெலிட் பண்ணுறது டெலிட், ஓகேவா. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை எப்படி மாங்கோ ஷெல்லில் பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்ற கோடிங் எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி கொஸ்டினில், ஓகேவா. ஸோ மாங்கோ ஷெல் அப்படின்றது மாங்கோ SH அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபார்மிங் திஸ் ஆப்ரேஷன் இன்ட்ராக்டிவ்லி. தென் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆப்ரேஷனை பார்க்கலாமா. முதல்ல கிரியேட் ஆப்ரேஷன், இன்சர்ட் டேட்டா, டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம், ஓகேவா. 3 மெத்தடில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஒன்னே ஒன்று பண்ண முடியும், அடுத்து இன்சர்ட் மெனி பண்ண முடியும், தென் ஃபைனலா வெறும் இன்சர்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் 1 அப்படின்னா இன்சர்ட் a சிங்கிள் டாக்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை தான் என்னால இன்சர்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் டேட்டா பேஸ்க்கு டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது நேம் ஃபைலுக்கு டாட் இன்சர்ட் 1ன்றது கீவேர்டு, ஓகேவா. கம்பல்சரி அந்த கீவேர்டு இல்லாம இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இன்சர்ட் 1 தென் ஓப்பன் பிராக்கெட் கர்லி பிரேஸ் நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், CGPA, இது 4 டேட்டாவையும் தான் நான் இன்சர்ட் பண்ண போறேன், ஓகேவா. ஸோ அந்த 4 டேட்டாவை கொடுத்து கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் பேராமீட்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்படிதான் இன்சர்ட் 1 கொடுக்கணும். அடுத்து இன்சர்ட் மெனி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இன்சர்ட் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அட் ஒன்ஸ், ஒரே நேரத்தில் நிறைய டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கு டேட்டா பேஸ் டாட் அதுக்கு ஒரு நேம் ஸ்டூடெண்ட், இன்சர்ட் மெனின்றது தான் அதுக்கான கீவேர்ட். ஸோ நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் நம்ம இந்த மாதிரியே எல்லாத்தையும் கொடுத்துடலாம். தென் எத்தனை நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் வேணும்னாலும் அடுத்தடுத்து மெனில கொடுத்துட்டு போயிடலாம். இது இன்சர்ட் மெனி ஃபங்க்ஷன், ஓகேவா. அடுத்து இன்சர்ட், இது ஓல்டர் ஃபங்க்ஷன், நம்ம நார்மலா இன்சர்ட் பண்ணுவோம்ல அந்த ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ இன்சர்ட் போத் சிங்கிள் அண்ட் மல்டிபிள் 2 டாக்குமெண்ட்ஸையுமே நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் இன்சர்ட்னு கொடுத்துட்டு எதை வேணா இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இவ்வளவுதான் இன்சர்ட் ஆப்ரேஷன், இதுதான் கிரியேட் அப்படின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆப்ரேஷன் புரிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் ரீட் ஆப்ரேஷன். ரீட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன, query டேட்டா. மாங்கோ டிபி ப்ரொவைட் மெனி மெத்தட்ஸ் டு ஃபெச் டேட்டா. ஒரு டேட்டாவை ரீட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஆப்ஷன். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஷோ ஆல் டாக்குமெண்ட் இந்த கலெக்ஷன், எவ்வளோ டேட்டா பேஸ்ல கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஷோ பண்ணும். ஸோ இப்போ டேட்டா பேஸ் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ்ல ஃபைண்ட் பண்ண சொல்லி நம்ம கேட்கணும். இதுதான் கீவேர்டு. அடுத்து ஃபைண்ட் ஒன். ஃபைண்ட் ஒன் அப்படின்னா ஒன்னே ஒன்று கொடுத்து இதுக்கு மேட்சிங்கா இருக்கிற டாக்குமெண்ட்டை மட்டும் எனக்கு எடு அப்படின்னு சொல்றது. இது ஸ்டூடெண்ட் அந்த டேட்டா பேஸையே அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் புரியுதா, இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸையே அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணும். பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்சிங் டாக்குமெண்ட். ஸோ நான் ஃபைண்ட் ஒன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த நேம்ல இருக்க டாக்குமெண்ட்டை மட்டும் ஃபெச் பண்ணி எடு, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேட்டா பேஸ்ல இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேட்டா பேஸ்ல இருந்து ஃபைண்ட் ஒன் இந்த ஒரே ஒரு நேமை மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணி எடு அப்படின்னா அது ஃபைண்ட் ஒன், ஓகேவா. ஸோ ஃபைண்டுக்கும் ஃபைண்ட் ஒன்னுக்கும் வித்தியாசம் புரியுதா. அடுத்து யூசிங் query ஆப்ரேட்டர். யூசிங் query ஆப்ரேட்டர்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் கண்டிஷன். ஈக்குவல் கண்டிஷன்னா ஸ்டூடெண்ட் என்னன்னா ஃபைண்ட் இதுக்கு ஈக்குவலா வேற ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணு. தென் கிரேட்டர் தென். கிரேட்டர் தென்னா ஸ்டூடெண்ட் டாட் ஃபைண்ட் எனக்கு இந்த ஏஜை விட கிரேட்டரா இருக்கிறது. அடுத்து அண்ட் கண்டிஷன், ரெண்டுமே சேமா இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ஃபைல்ல என்னுடைய டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எடு. அடுத்து ஆர் கண்டிஷன், இது அல்லது இது, ஓகேவா. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். இது அண்ட் சிம்பிளுக்காக இது, ஆர் சிம்பிளுக்கு ஆர் அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ சிஎஸ்சியோ இசியோ 2 டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு ஃபெச் பண்ணி டேட்டாவை எடுக்கணும், ஓகேவா. இதுதான் query ஆப்ரேஷன்ஸ். அடுத்து ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஷோ ஒன்லி த செலக்டட் ஃபைல்ஸ். நம்ம எந்த ஃபைலை செலக்ட் பண்றோமோ அதை மட்டும் தான் எடுத்து ஷோ பண்ணும். ஸோ டேட்டா பேஸ் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ்ல ஃபைண்ட் டிபார்ட்மெண்ட் IT
ஐடியா இருக்கணும். நேம் 1, சிஜிபிஏ 1, ஐடி 1, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 1ல இருக்கிறதோட மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்க சொல்றோம். அது ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இவ்வளவுதான் ஃபார் செகண்ட் ஒன் ரீட் ஆபரேஷனுக்கு. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா அப்டேட் ஆபரேஷன். தேர் ஆர் 3 மேஜர் அப்டேட் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்டேட் 1. அப்டேட் 1னா ஒரே ஒரு டேட்டாவை ஃபர்ஸ்ட் மேட்சிங் டாக்குமெண்ட்டை மட்டும் அப்டேட் பண்றது. ஸோ அப்டேட் த ஃபர்ஸ்ட் மேட்சிங் டாக்குமெண்ட். தட் மீன்ஸ் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸ்ல அப்டேட் 1 கொடுத்தாச்சு. ஸோ நேம், லோகேஷ், அடுத்து செட், சிஜிபிஏ இதுல ஏதாவது அப்டேட் பண்றது. அடுத்து அப்டேட் ஆல் மேட்சிங் டாக்குமெண்ட். ஸோ இதுல வந்து டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சியும் இருக்கணும், ஸ்காலர்ஷிப் ட்ரூவா இருக்கணும். இது ரெண்டையுமே சேர்த்து எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்றது. அடுத்து ரீப்ளேஸ் 1. ரீப்ளேஸ் 1னா ஒரு இதுக்கு ரீப்ளேஸ் த என்டையர் டாக்குமெண்ட். ஸோ நேம் விமலா இருக்கு, அதை விமல் ராஜா கன்வெர்ட் பண்ணு. நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு பதிலா இந்த இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? இது ரீப்ளேஸ் டாக்குமெண்ட்டுக்கு. இதுதான் அப்டேட்டுக்கு. ஓகேவா? எப்படி அப்டேட் 1 கொடுக்கறது, அப்டேட் மெனி கொடுக்கறது, ரீப்ளேஸ் 1 கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆபரேஷன். டெலிட் ஆபரேஷன்ல மாங்கோடிபில 2 விதமா டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெலிட் 1. டெலிட் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்சிங் டாக்குமெண்ட்டை டெலிட் பண்ணிடுறது ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸ்ல ஸ்டூடெண்ட்ல டெலிட் 1 இந்த நேம் பிரியான்னு இருக்கிறத மட்டும் டெலிட் பண்ணிடணும். அடுத்து டெலிட் மெனி. மெனினா ஆல் மேட்சிங் டாக்குமெண்ட் இருக்க எல்லா மேட்சிங் டாக்குமெண்ட்டையும் டெலிட் பண்ணிடணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது டெலிட் ஆபரேஷன்ல வருது. தென் அடிஷனல் யூஸ்ஃபுல் மாங்கோ ஷெல் ஆபரேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கவுண்ட் டவுன் அப்படின்றது, எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்றது. தென் சார்ட்டிங் அரேஞ்ச் பண்றது. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல. அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும்னா 1, டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னா -1 இருந்து. பிகாஸ் நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ போடுவோம்ல அந்த மாதிரி. தென் லிமிட் ரிசல்ட், எவ்வளோ லிமிட்ல நிறுத்தியணும் ரிசல்ட். இப்போ எனக்கு வந்து அடிஷன் ஆடா இருந்தாலும் இன்சர்ட்டா இருந்தாலும் அப்டேட் இருந்தாலும் எனக்கு ஒரு 2 டாக்குமெண்ட்ல நிறுத்திடு, 3 டாக்குமெண்ட்ல நிறுத்திடு, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்கிப் டாக்குமெண்ட். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த அடிஷனல் யூஸ்ஃபுல் மாங்கோ ஷெல் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ க்ரூட் ஆபரேஷன்ஸ் இப்போ ஒரு ஓவர் வியூவா இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து இன்சர்ட் 1, இன்சர்ட் மெனி. இன்சர்ட் 1க்கு இந்த மாதிரி ஒரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எப்படி வந்து உங்களுக்கு தியரி இருக்கணும், சின்டாக்ஸ் இருக்கணும்ன்றது. இன்சர்ட் 1, இன்சர்ட் மெனி. ரீடு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் 1. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் 1, அப்டேட் மெனி, ரீப்ளஸ் 1. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கான சின்டாக்ஸ். டெலிட்ல பார்த்தீங்கன்னா டெலிட் 1, டெலிட் மெனி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் க்ரூட் இன் மாங்கோ ஷெல். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் கேட்டாங்கன்னா இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம், டாபிக்லாம் பார்க்கலாம். மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.